அனைவருக்கும் வணக்கம். 7/7/2024 அதாவது இந்த வாரத்தினுடைய டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 4 வந்து நடக்க போகுது நாளான்னைக்கு. இதுல வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பகுதியில. ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இது ப்ரிசைஸா வந்து உங்களுக்கு எந்த ஒரு டாபிக்குமே இருக்காது. ஆனா வந்து உங்களுக்கு இந்த ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம் அப்படின்ற போது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்புறம் வந்து செக்குலர் ஸ்டேட்டஸ், சோசியல் ஹார்மனி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 6த், 7த், 8த் புக்ல அப்படியே பரவலா இருக்கும். நம்ம வந்து பரவலாக இருக்கும். ஸோ அந்த மாரி தான் கேள்வி. இந்தியாவுல இருக்க லாங்குவேஜஸ் என்ன? நம்ம என்ன கல்ச்சர் முறைகள்லாம் வந்து அதாவது முறைகள வந்து பின்பற்றுறோம் அப்படின்ற போன்ற விஷயங்கள் தான் இது எல்லாமே இருக்கும். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோசியோ கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னும்போது, நம்ம வந்து எதுவுமே தனியா வந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல கிடையாது. நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது அதனுடைய பேக்கிரவுண்ட்ல அ சொசைட்டி பத்தி இருக்கும். கல்ச்சர் பத்தி இருக்கும். ஸோ எல்லா ஹிஸ்டரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கும், கல்ச்சர்ன்னு ஒண்ணு இருக்கும். அப்படியே வந்து பார்த்தா ஒரு வேதிக் சிவிலைசேஷன்னா சொசைட்டி இருக்கும், கல்ச்சர் இருக்கும். குப்தா எம்பையர்ன்னும் போது அங்கேயும் சொசைட்டி இருக்கும், கல்ச்சர் இருக்கும். ஸோ இந்த மாரி தான் வந்து ஹிஸ்டரி. ஸோ கன்டினியூட்டின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அரபன் சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அங்கிருந்து என்ன கன்டின்யூ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் நமக்கு அப்படியே அந்த காலத்துலேருந்தே கன்டின்யூ ஆகுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் அண்ட் மெஷர்ஸ். எடைக்கற்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப என்ன பயன்படுத்தினோமோ, இரு மடங்கு முறை, டபுள் முறை, அதாவது பன்ம முறையில வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை வந்து தான் நம்ம வந்து இரு மடங்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்போ 2, 4, 8, 16, 32 இந்த மாரி மடங்குல தான் நம்ம வந்து இந்த வெயிட் அண்ட் மெஷர்ல தற்போது வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதை பற்றியான ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். கன்டினியூட்டி அப்படின்னும்போது. அப்போ அந்த காலத்துல இந்த காலத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? வேதிக் சிவிலைசேஷன்ல இருந்து நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்? கல்ச்சுரல்லும்போது நம்ம வர்ணா சிஸ்டம்லாம் நம்ம அதுலருந்து தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கல்ச்சுரல்ன்னும்போது ஆர்க்கிடெக்சர் குப்தன் பீரியடு, மௌரியன் பீரியட்லாம் அவங்க வந்து என்ன கலைகள்லாம் கட்டியிருக்கிறாங்க. திராவிடன் ஸ்டைல்ல எப்படி இருந்திருக்கு. ஸோ அப்புறம் வந்து மிடில் டைம்ல வரும்போது முகலாயர்கள்லாம் அவங்க என்ன கட்டிடக்கலைய வந்து பாரசீக கட்டிடக்கலையாக இருக்கட்டும், இல்ல ஏதாவது வந்து பெர்சியன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கல்ச்சுரல் கன்டினியூட்டி. ஸோ ஒவ்வொருத்தனுடைய கல்ச்சுரல் கன்டினியூட்டினா அப்படிதான் வந்து படிக்கணும். ஸோ தனியா நீங்க வந்து அதுல வந்து படிக்க முடியாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரேஸ்னா நம்மளுடைய மனிதர்களுடைய நம்ம எந்த மங்கோலியாட்ஸா, இல்ல வந்து சைனீஸ், திபெத்தியனா அந்த மாரியான விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பொறுத்தவரைக்கும் நம்ம இப்ப இருக்கிற லாங்குவேஜ் எத்தன இருக்கு? ஸோ அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜ் வந்து எத்தன 22ன்னா 22 அதுக்கேத்த மாரி நம்ம வந்து தகவல்கள சேகரிச்சு வச்சுக்கணும். அப்புறம் செக்குலர் சோசியல் ஹார்மனி அப்படின்னா, நம்ம இந்த செக்குலர் வேர்டு இந்த பிரியாம்பிள்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி சாதி, சமயமற்ற ஒரு சொசைட்டி வந்து இருக்குது அப்படின்னா, அது இந்தியாவ தான் சாரும். ஸோ அது வந்து செக்குலர் அந்த மாரி வேர்ட வந்து நீங்க வந்து அ படிச்சுட்டு, பிளஸ் வந்து சோசியல் ஹார்மனின்னும்போது, அது எப்படி வந்து பல ஜாதிகள் இருந்தாலும், பல மதங்கள் இருந்தாலும், அது வந்து நம்ம இந்தியாவுல எப்படி ஒற்றுமையுடன் இருக்கிறோம் போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் அந்த தகவல் தேவை. அடுத்து வந்து ஜியோகிராபி, பிசிக்கல் ஃபியூச்சர் நம்ம வந்து 10த் புக்ல இருக்குங்க. வேற எங்கேயுமே படிக்க தேவையில்ல. 10த் புக்ல இருக்கும். ஆக்சுவலா இது 3மே மேல நம்ம ஹிஸ்டரிய பார்த்த வரைக்கும் 6, 7த், 8த் அப்படியே பரவலா இருக்கும். 12த் வரைக்குமே அப்படியே பரவலாவே இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவுல வந்து தெளிவா வந்து எந்த பார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் பரவலா இருக்கிறது தான். இது இங்க தான் போய் எடுக்கணும் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் அவசியம் கிடையாது. பொதுப்படையாவும் கேட்கலாம். இல்ல வராம கூட இருக்கலாம். இந்த ஏரியாவுக்கு பொறுத்தவரைக்கும். ரொம்ப கேட்கணும்னு இது கேட்டிருக்காங்கன்னா, அப்படிலாம் கேட்கவும் கிடையாது. அதிகமாவும் கேட்கவும் கிடையாது. ஏன்னா, அது ஹிஸ்டரி ஓரியன்டடாவே போயிடும். ஸோ வந்து எங்க ஏரியாவ பொறுத்தவரைக்கும் பரவலாக கேட்பதற்கு வாய்ப்புண்டு. ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் 10த் புக்ல தாங்க தெளிவா இருக்குங்க. வேற எங்கேயுமே தாண்டி தேவையில்ல. 10த் புக்ல இருக்கிற பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், லொகேஷன் பத்தி இந்தியாவினுடைய ஒரு சாப்டர் இருக்கும். அத படிச்சுட்டா போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் அப்படின்னும்போது நம்ம வேற வழியே இல்ல. ஆக்சுவலா 9த், 10த் ரொம்ப டெப்த்தா படிச்சுக்கணும். வேற எப்படின்னா 9த், 10த் வந்து நல்லா படிக்கணும். பிசிக்ஸ் இருக்கு. 9த், 10த் புக் வந்து உங்களுக்கு நல்லா படிச்சுக்கங்க. பிளஸ் வந்து 6ல இருந்து 8த் வரைக்கும் 6, 7த், 8த் இதுலயுமே இருக்கிற கான்செப்ட் ரொம்ப பேசிக்கா இருக்கும். அதையும் படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் 9த், 10த்ல இருந்து தான் கேள்விகள் சோசியல் சயின்ஸ் பகுதியில வரும். 6, 7த், 8த்ல வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கும். பட் அதே தான் வந்து ரிப்பீட்டா இருக்கும். கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். 9த், 10த்ல கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். டெப்த்தா இருக்கும்.
6th 7th 8th கம்பேர் பண்ணும்போது அதே டாபிக்ல தான் இருக்கும். நீங்க வந்து இந்த மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன்ஸ் அண்ட் எனர்ஜி, மெக்கானிக்ஸ், சவுண்ட், லைட், ஹீட், ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா இருக்கும். 6th 10th வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடாவே இருக்கும். ஸோ இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாக்ஸ் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாம் புக்ஸ்ல இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான், 2 கொஸ்டின் வரும், போர்ஷன் அதிகம் தான். ஸோ நீங்க படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, ஜென்ரலா படிச்சுக்கோங்க. யூனிட்டு, அலகுகள்லாம் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் என்னன்னு படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம்லாம் அதெல்லாம் பேசிக் கான்செப்ட். லைட்லாம் வந்து படிச்சுக்கணும். இந்த லென்ஸு பற்றி படிக்கும்போது அதெல்லாம் நல்லா தெரிஞ்சா படிச்சுக்கணும். சவுண்டுனா வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒலி அலைகள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுதான் பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து வீடியோ போடுவோம் ஃபியூச்சரில். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது இவ்வளோதான் கான்செப்ட். 2 கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இல்ல 3 அதிகபட்சம் அவ்வளோதான். 2 கொஸ்டின்ஸ் தான் இப்போ கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. மென்டல் எபிலிட்டிங்கும் போது நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் கொஞ்சம் நிறைய இருக்கும். 8th வந்து நிறைய இருக்கும். 9th 10th கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 8th புக் தான் உங்களுக்கு வந்து டிஎன்பிசிக்கு வந்து ரொம்ப அதிகமாக மேக்ஸ் இருக்கிற கேள்விகள் வந்து அதுக்கு தான் பயன்பாட்டு அறிவியல் இருக்கும். அது உங்களுக்கு கணக்கியல். ஸோ நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்து வந்து பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இருந்து ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் கேட்போம் நம்ம எக்ஸாம்ஸ்ல. இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். இதுல வந்து கம்மியா வரும். இதுல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மற்றதெல்லாம் இந்த மேல் பகுதியில் இருக்கிற கேள்விகள் தான் அதிகமா இருக்கும் போற டெஸ்ட்ல. ஸோ மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல் 7, 8, 9 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தமிழ் பகுதிகள். நம்ம இங்கிலீஷுக்கும் நம்ம வந்து தனியாக கொடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. ஏற்கனவே சிலபஸ் ஒரு எனக்கு கொடுத்துருக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 4ன்ற போது உங்களுக்கு இங்கதான் வரும். இந்த கிராமர் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், இந்த சூட்டபிள் ஆர்டிகல், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த டீம் ஒர்க் படிக்கணும், ட்ராஜிக் ஸ்டோரி, த கேட் அண்ட் பெயின் கில்லர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஜவஹர்லால் நேரு பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து வர 4th டெஸ்ட்ல வரப்போகிறது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம சண்டே கண்டிப்பாக வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து வீக்லி டெஸ்ட் பேட்சுங்க. இது வந்து வீக்லி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ டெய்லி டெஸ்ட் பேட்ச், ராட்சசன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நீங்கள் அதுலேயும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா ராட்சசன் குரூப் 2 2024 சர்வம், அதாவது சர்வம் ராட்சசன் குரூப் 2 அப்படின்னு நீங்கள் வந்து டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் சர்வம் குரூப் 2 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.